இன்னைக்கு வந்து பருப்பு கீரை சமைக்கலாம். உங்களுக்கு பருப்பு கீரை பிடிக்குமா? அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு பிடிக்காது. நீ எப்போ வந்த? நான் பார்க்கவே இல்லையே. நான் இப்போ தான் வந்தேன். ஏன் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா? ஏன் கீரை வேணும் வந்துருக்கீங்க? அது பருப்பு கீரை. ஏன்னா இந்த பருப்பு கீரையில எவ்வளோ சத்து இருக்கு தெரியுமா? இந்த அலட்சியமா நீ பேசுற. அப்படின்னா சத்து இருக்குதுல. ஃபோலிக் ஆசிட் கர்ப்பிணி பெண்களுக்குலாம் ரொம்ப நலன் பயக்கக்கூடிய இந்த ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கு தெரியுமா இந்த பருப்பு கீரையில? ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கா? இதில் தெரியாதே. இதில் எவ்வளோ கால்சியம் சத்து இருக்கு தெரியுமா? நம்ம முதுவலி கால் வலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் இந்த கீரை சாப்பிட்றதுனால நமக்கு சரியாயிடும். அப்போ நீங்கள் இது ரொம்ப முக்கியமாக சாப்பிட்ணுக்கா? நீங்கள் தான் இப்போ முதுவலின்னு சொல்லுவீங்க. ஆமாம், அதனால தான் வாங்கி வந்திருக்கேன். இதில் வந்து நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து இந்த ஜீரணத்துக்காக ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வராது இந்த கீரை சாப்பிட்றதுனால. ஓ அப்படியா? அப்புறம் இது வந்து ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புலாம் குறைக்கக்கூடியது. நம்ம இப்போ உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா இப்படி வந்து பூண்டு சேர்த்து சமைக்கும் போது அதை சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து உடம்புல ரத்தத்தில் இருக்க கொழுப்புல கெட்ட கொழுப்புலாம் குறைச்சிடும். ஓ, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கீரை சாப்பிடலாம்னு சொல்கிறீங்க? ஆமாம், அதான் சொல்கிறேன். அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் பசிக்க மாட்டேது, சாப்பிட மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கீரை கூட வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா இந்த குடமிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சமைச்சு கொடுக்கும்போது அது அந்த குழந்தைங்களுக்கு வந்து பசியை தூண்டும், நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த கீரை வந்து வெயில் காலத்தில் சாப்பிடும் போது இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தன்மையும் கொடுக்கும். இந்த வேர்க்கீரை அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். பரவாயில்லையே, இந்த 10 ரூபாய் கீரையில் இவ்வளோ நன்மை இருக்கா? நான் தான் அலட்சியமாக நினச்சிட்டு போகுது. இனிமேல் தினமும் ஒரு கீரை தான் எங்கள் வீட்டில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இனிமேல் கீரை சாப்பிடுவீங்களா தினமும்? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.